ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் ரைத்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்ரூட் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட்டை நல்லா பாயில் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டீம் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறமா துருவி இந்த ரைத்தா பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்துட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பீட்ரூட் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுறலாம். நீங்கள் சூட்லேயே தயிர் சேர்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். பீட்ரூட் ஆறுனதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்கணும். இப்போ நல்லா பீட்ரூட் ஆறிடுச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு வேணால் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ரைத்தா ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியானது. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.